எஃப்டிபி தமிழ் வணக்கம். தமிழ் சினிமாவில் கஷ்டப்பட்டு அறிமுகமாகி அப்புறம் சின்ன சின்ன வேடங்களில் நடிச்சு அதுக்கப்புறம் காமெடியனாக அவதாரம் எடுத்து அதுக்கப்புறம் இப்போது ஹீரோவாக ஒரு குதிரையில சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்க சந்தானம் சூரி அவர்களை பற்றி தான் ஒரு சின்ன பார்வை. வாங்க வீடியோக்கு போகலாம். சினிமா என்ட்ரி. இந்த சினிமா என்ட்ரி ரெண்டு பேருக்கு எப்படி அமைஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாலே அமையலைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு மிதிப்பட்டு தான் வந்து சினிமாவில் வந்தாங்க. ஸோ சந்தானம் அவர்கள் வந்து எல்லாருக்கும் தெரியும், விஜய் டிவியில் லுலுசபால ஒரு முக்கியமான ஒரு கதையின் நாயகன், அதாவது வந்து ஹீரோ ஸ்பூஃப்ல ஹீரோ கேரக்டர் வந்து யார் பண்ணுவாங்கன்னா சந்தானம் பண்ணுவார். ஸோ அதுல மிகப்பெரிய ஹிட் அந்த லுலுசபா. இப்போ வரைக்குமே லுலுசபா நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு காமெடியாவும் அவ்வளவு கிரியேட்டிவாகவும் அவ்வளவு சூப்பராகவும் இருக்கும். ஸோ அதுல லுலுசபால அறிமுகமாகி கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா காதல் அழிவதில்லை அந்த படத்துல பாத்தீங்கன்னா சின்ன குரூப்ல டூப் மாதிரி பின்னாடி ஒரு கூட்டத்துல நிப்பாரு. ஸோ அதுதான் அவரோட முதல் சினிமா அனுபவம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிம்பு அவர்களோட மன்மதன் படத்துல வந்து 2004 வந்து ஒரு மெயின் காமெடியனா அறிமுகமானார். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா சந்தானம் அவர்களோட சினிமா என்ட்ரி. சூரிய அவர்கள் பாத்தீங்கன்னா சூரிய வந்து சினிமால என்ட்ரா பண்ணாத வேலையே கிடையாது. ஸோ சினிமால லைட்மேனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல அவர் வந்து ஸ்கிரீன்ல வந்த படம் வந்து கண்ணன் வருவான், அந்த சுந்தர் சி சார் டைரக்ஷன்ல எடுத்த படம். அதுக்கப்புறம் கண்ணன் வருவான் சும்மா அப்படி ஒரு கிளிப்பிங்ல வருவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காதல் படத்துல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அந்த மேன்ஷன் சீன்ல வந்து அந்த உங்களுக்கு இப்போ படம் பார்த்தா கூட புரியும், இந்த சந்தியாவை வந்து இல்லடா உள்ள ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி மற்ற ரூம் எல்லாம் வந்து கலப்பி விடுறது வந்து சூரி தான். அந்த ஒரு கேரக்டர்ல ரொம்ப காமெடியாவே பண்ணியிருப்பாரு. கொஞ்சம் எத்துப்பல்லா கொஞ்சம் கருப்பா பார்த்தீங்கன்னா நடுநடுன்னு வந்து எலும்பு கூட ஒரு பையன் வருவாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து தீபாவளி படத்துல வந்து இந்த ஜெயம் ரவி பாவன் நடித்த தீபாவளி படத்துல வந்தீங்கன்னா பிகில் அடிச்சா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடிச்சதுக்கு தான் நான் சட்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீன்காரர் வேடம், ஒரு மீனவன் வேடத்துல வருவாரு. இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன வேஷம். அப்புறம் ஜி படத்தை பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு எதிராக ஒரு வில்லன் குரூப் இருக்கும் காலேஜ்ல வந்து ஆப்போசிட் சைடு எலெக்ஷன் குரூப். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சும்மா வாய் உதர விடுற ஒரு கேரக்டர்ல வருவார். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேஷங்கள்லாம் சூரிய பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெண்ணிலா கபடி மூலியமா ஒரு என்ட்ரி கிடைச்சது. சின்னத்திரை டு வெள்ளித்திரை. ஸோ சின்னத்திரை ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் வந்து சின்ன திரையில விஜய் டிவியில லுலுசபால வந்து ஒரு பயங்கரமான ஒரு அந்த டைம்ல ஒரு பட்டைய கலப்பின ஒரு டிவி நிகழ்ச்சி தான் லுலுசபா. ஸோ அதுல வந்து ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சினிமால என்ட்ராகி காதல் அழிவதில்லை படத்துல என்ட்ராகி அதுக்கப்புறம் வந்து நம்ம மன்மதன் படத்துல தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, மன்மதன் படத்தை தேட்டர்ல பார்க்கும்போது இந்த செகண்ட் ஹாஃப்ல சந்தானம் வந்தோடனே தேட்டரே அப்படியே அல்லோட இலோட படிச்சு கிட்டத்தட்ட சிம்பு சாருக்கு எப்படி ஒரு ஓப்பனிங் ஒரு கைத்தட்டல் இருந்ததோ அந்த மாதிரி லெவலுக்கு சந்தானம் அவர்களுக்கு வந்து கைத்தட்டல் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து லுலுசபால ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆனதுனால அவர் பார்த்தோன்னே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்க லுலுசபா. நிறைய பேர் சந்தானங்கிற பேரை மறந்து போய் லுலுசபாடான்னு தேட்டர்லயே வந்து அல்லோட இலோட போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவருக்கு சினிமால என்ட்ரி வந்து மன்மதன் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்சது. ஏன்னா அந்த படத்துல செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த பிளாஷ்பேக் போர்ஷனே கேரி பண்ணி எடுத்துட்டு போவார். இந்த பிளாஷ்பேக் கொஞ்சம் சீரியஸான ஒரு லவ் போர்ஷனா இருக்கும், ஆனா அதை காமிக்கலா ஒவ்வொரு அவரோட ஒன்லைனரை போட்டு சந்தானம் அதுல ரொம்ப கவனிக்க வச்சாரு. ஸோ அந்த விதத்துல அந்த சந்தானம் ஓகே சினிமால ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு அஸ்திவாரம் தெரிஞ்சுது அதுலயே. அதே மாதிரி சூரிய அவர்கள் வந்து சின்ன திரை டு வெள்ளித்திரை அவர் பயணம். சின்ன திரையில வந்து சன் டிவில ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் சீரியல் தான் வந்து திருமதி செல்வம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு கேரக்டர், ஒரு மெக்கானிக்கல் கேரக்டர்ல வந்து வருவார். அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலம் அடையில அவர், ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பெருசா எழுதப்படலை, அதுல ரொம்ப சின்ன கேரக்டர் தான். ஆனா அதெல்லாமே வந்து அதுல வந்து ஒரு கவனிக்கத்தக்க மாதிரி இருப்பார். ஸோ அந்த ஒரு சினிமாவில் வந்து அந்த மாதிரி சின்ன திரை. ஸோ சின்ன திரையில பாத்தீங்கன்னா அது சின்ன ரோல்ல பண்ணி அதுக்கப்புறம் சினிமாவில் வந்து அவர் என்ட்ரி கொடுத்தது தான் வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இணை காமெடியன் சந்தானம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மன்மதன் ஒரு ஹிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய படங்கள்ல ஒரு இணை காமெடியனா வருவார். பாத்தீங்கன்னா வடிவேலு சார், விவேக் சார், அவர் பின்னாடி அவர் மத்தியில இவர் ஒரு குரூப்பா இருப்பாரு. ஸோ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சச்சின் படம் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து சில்லுன்னு ஒரு காதல் படத்துல வருவாரு. அதுக்கப்புறம் வந்து அன்பே அருவிரே, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரம் தான், ஆனாலுமே அந்த கதாபாத்திரத்துல கவனிக்கத்தக்க மாதிரி ஒரு சூப்பரா பண்ணிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அந்த மாதிரியே ஒரு பயணிச்சு இருந்தார். இந்த 2005 2006 ஒரு 2007 வரைக்குமே வச்சுக்கலாம். ஒரு அழகிய தமிழ் மாநில கூட ஸோ அவரு சத்யனு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு குரூப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அப்புறம் வந்து சந்தோஷ் சுப்ரமணியில பாத்தீங்கன்னா வந்து சந்தானத்தோட நம்ம பிரேம்ஜி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீநாத். ஸோ இந்த மாதிரி குரூப்பாவே வந்து ஹீரோவோட காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதுதான் வந்து அவருக்கு வந்து சினிமால வந்து அந்த ஒரு ஆரம்பத்துல ஒரு இனிஷியலா ஒரு 2-3 இயர்ஸ் வந்து ஒரு சோலோ காமெடியானதுக்கு முன்னாடி ஒரு இணை காமெடியனா தன்னை வந்து எல்லா படத்துலையும் தன்னை இணைச்சிக்கிட்டு அதுல வந்து அவரோட பங்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்லைனர்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் பேசப்படும். அதுல குறிப்பா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பொல்லாதவன் படம் தான். ஸோ பொல்லாதவன் படத்துல வந்து ஒரு காமெடினா ஒரு ஃபுல் டைம் காமெடினா கிடையாது, அது வந்து ஒரு சின்ன எபிசோட்ல அவர் கூட வர காமெடி தான். கூட பாத்தீங்கன்னா இவர் நம்ம கருணாஸ்வரர் இருப்பாரு. ஸோ அதனால அந்த குரூப்ல ஒரு காமெடினா வந்து அதுல வந்து சந்தானம் அவர் வந்து தனியா தெரியறதுக்கான எல்லா வேலையும் அவர் பார்த்தாரு. குறிப்பா அந்த ஒன்லைனர்ஸ் வந்து
அந்த கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அது நம்மள வந்து பாத்தீங்கன்னா அது கைத்தட்டல் வாங்கிட்டே இருந்தார் தேட்டர்ல. ஸோ அதே மாதிரி சூரி அவர்கள் வந்து இணை காமெடியனா தான் ஆரம்பத்துல என்ட்ரி ஆனார். ஸோ வெண்ணிலா கபடி குழுவே ஒரு சொல்லலாம், அந்த கபடி குழு டீம்ல அவர் ஒரு ஆளு. ஆனா அந்த பரோட்டா சீன் வந்து அவரை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. அந்த ஒரு பரோட்டா தான் அவருக்கு இப்போ வரைக்கும் குலதெய்வம் தான். ஏன்னா வந்து அந்த பரோட்டா சீன் வந்து இப்போ வரைக்குமே அந்த போட்டு அழிக்கிற சீனா இருக்கட்டும், 50 பரோட்டா தின்னுட்டு புதுசா ஆரம்பிக்கிறது, அவர் அந்த பரோட்டா தட்டி அடிச்சு சாப்பிடுறது, அதுக்கப்புறம் அந்த பரோட்டா மேல குழம்பு ஊற்றி சாப்பிடுறது, அந்த மாதிரி ஒவ்வொரு சீனுமே அந்த பரோட்டாவை வந்து நம்மளுக்கே அந்த சீனை பார்க்கும் போது அடுத்த வாட்டி நம்ம கடைக்கு போனா இப்படிதான் பரோட்டா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆசையை உண்டு பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி அவரோட வந்து அந்த வெண்ணிலா கபடி குழு மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் அவர் கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு இணை காமெடியனாவே தான் நடிச்சார் அவரும் வந்து குரூப்ல. அது வெண்ணிலா கபடி அந்த வெற்றினால பாத்தீங்கன்னா இணை காமெடியா தான் அவரு டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுலயும் குறிப்பா வந்து குள்ளநெறி கூட்டம் மாதிரி படங்கள், நான் மகான் அல்ல, ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா சூரிக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்காது. ஆனாலும் சூரிய வந்து நம்மளை கவனிக்கத்தக்க மாதிரி ஒரு விஷயம் அவரும் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது வந்து அவரும் தன்னை இணை காமெடியாவே வந்து அவரும் டிராவல் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அங்கீகாரம் தந்த படம். ஸோ இந்த 2 பேருக்குமே எது அங்கீகாரம் தந்த படம்னு இப்ப பார்ப்போம். ஸோ சந்தானம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2004 மன்மதன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசின மாதிரி இணை காமெடியாவே தன்னை வந்து இணைச்சிக்கிட்டு இருந்தாரு. ஆனா 2009 வருடம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு திருப்புமுனை அமைந்த வருடம்னு சொல்லலாம். ஏன்னா 2009 ரிலீஸ் ஆன சிவா மனசுல சக்தி, அதுதான் பாத்தீங்கன்னா சந்தானத்தை ஒரு ஹீரோக்கு இணையான ஒரு காமெடினா இது பண்ணிச்சு, அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜீவா ஒரு மெயின் ரோல், ஜீவா தான் ஹீரோ. ஆனா அது கூட வந்து த்ரூ படம் முழுக்க வந்து ஆல்மோஸ்ட் டிராவல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் சந்தானம் அவர்களுக்கு. அது வந்து விவேக்குங்கிற ஒரு கேரக்டர்ல ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த காமெடிலாம் நம்ம போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுல குறிப்பா வந்து அவருக்கும் அந்த ஜீவாக்கும் உள்ள என்கவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் அவருக்கும் ஜீவாக்கும் அந்த பார் சீனு, அந்த பார் சீன் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்படியே டிராவல் ஆகும். அப்படியே வீடு வரையும் கொண்டு போவோம். அந்த வீட்டுல கடைசியில வந்து அந்த போனை உடைப்பாரு ஜீவா, ஒவ்வொரு போனா வாங்கி உடைச்சிருப்பாரு, கடைசியில் லேண்ட்லைன் பண்ணி தூக்கி போட்டு உடைச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஹோல் எபிசோடுமே வந்து நமக்கு ரொம்பவே கலகலப்பா இருக்கும். ஸோ அந்த சிவா மனசுல சக்தி தந்த வெற்றி தான் வந்து சந்தானத்தை வந்து ஒரு சோலோ காமெடினா வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆனிச்சு. இந்த கூடவே இவர கேரக்டர், ஹீரோ கூடவே வர கேரக்டர். ஏன்னா சந்தானம் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருந்தாரு. எப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி வந்து கவுண்டமணி செந்தில், அப்புறம் விவேக், வடிவேலு அவர்கள் மாதிரி வந்து தனி ட்ராக் காமெடி, அது சினிமா கதை வேற, ஆனா இவங்களோட தனி ட்ராக் காமெடி ஓடுங்க, அந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அப்படி வந்து நம்மளும் வந்து கதையோட இணைந்து காமெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து இறங்கிட்டாரு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து இந்த ராஜேஷ் அவர்கள் படமான பாசன் பாசன் ஓகே எல்லாம் வந்து சந்தானத்தை ஒரு வேற இடத்துக்கு கொண்டு போயிருச்சு. ஸோ இந்த கேப்ல பாத்தீங்கன்னா அப்புறம் கலகலப்பு போன்ற படங்கள், கலகலப்புல செகண்ட் ஹாஃப்லாம் வருவாரு, செகண்ட் ஹாஃபே டோட்டலா வந்து சந்தானத்தோட படமா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சந்தானம் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். அதுல இன்னொரு படம் கூட சொல்லலாம், தீயா வேலை செய்யணும் குமாரை பத்தி சொல்லி ஆகணும். அது என்னதான் சந்தானம் தான், அதுல என்னதான் வந்து சித்தார்த் ஹீரோவா இருந்தாலும் சந்தானம் தான் அந்த படத்துல பாத்தீங்கன்னா படம் முடிச்சு வரும்போது சந்தான படம்டா அப்படிங்கிற நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ரொம்ப அந்த மோக்கையா அப்படிங்கிற கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணியிருப்பாரு. அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து பீக்கஸ்ட்ல இருந்தாரு. ஸோ தமிழ் சினிமால அவர் தான் நம்பர் 1 காமெடினா இருந்தாரு. ஸோ அந்த லெவல்ல இருந்தாரு. அதே மாதிரி சூரிய அவர்களுக்கு வந்து அங்கீகாரம் இந்த படம் எதுன்னா, அதுல முக்கியமான ஒரு படம் நம்ம சொல்லி ஆகணும். என்னன்னா சூரிய வந்து இணை காமெடி தான் நம்ம வந்துகிட்டு இருந்தாரு நம்ம சொன்னோம்ல. அந்த மாதிரி ஒரு குரூப்ல ஒரு இருப்பாரு சூரி, இந்த மனங்குத்தி பறவையில தெரிவாரு, அந்த மாதிரி ஒரு படங்கள்ல வந்துட்டு இருக்கும்போது இந்த நமக்கு வந்து சூரி தனியா தெரிஞ்சதுன்னா சசிகுமார் அவர்கள் கூட சுந்தரபாண்டியன். இந்த சுந்தரபாண்டியன் படம் தான் சூரிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்த படம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்துல வந்து அது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹீரோவா தான் இருப்பாரு. அந்த அந்த பஸ் எபிசோடு ஒன்று வரும். அதுல பஸ் எபிசோட்ல அந்த ஒரு சசிகுமார் பின்னாடி அவர் பண்ற சேட்டையை வந்து இப்ப வரைக்கும் நம்ம பார்த்து சிரிச்சுட்டே இருக்கலாம். அந்த லெவலுக்கு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு சீரியஸான ரோலா மாறுவாரு. ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த த்ரூஅவுட் அந்த படமே அந்த சூரியோட ஆக்கிரமிப்பு தான். அந்த சிரிப்புக்கு கேரண்டி கொடுத்தது வந்து சூரி தான். ஸோ அதனால வந்து சுந்தரபாண்டியன் படம் வந்து சூரிய வாழ்க்கையில வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த சுந்தரபாண்டியன் இந்த வெற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிய படத்துல வந்து சோலோ காமெடியன் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த டைம்ல வளர்ந்து வந்த சிவகார்த்தியன், விமல் அவங்கள மாதிரி நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சூரி தான் வந்து ஆஸ்தான காமெடினா மாறினாரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா குறிப்பா விமலோட வந்து தேசிங்க ராஜா, அதுக்கப்புறம் வந்து முக்கியமா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிவகார்த்தியனோட, அது அந்த ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றி தான் சிவகார்த்தியின் வாழ்க்கையிலும் சரி சூரி வாழ்க்கையிலும் சரி அவங்க 2 பேரும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போன படங்கள். ஸோ அது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிவகார்த்தியனும் சரி, சிவகார்த்தியன் வந்து அப்போ ஒரு ஃபார்முலா வச்சிருந்தாரு, கிராமத்து படங்கள் தான் சூரி, சிட்டி படங்கள்லாம் சதீஷ் நம்ம கூட வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து சிவகார்த்தியன் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒன்னாவே வளர்ந்தாங்க. அந்த அடுத்தடுத்த வருஷங்கள் பாத்தீங்கன்னா சூரியோட வளர்ச்சியும் வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் ஒரு லெவல்ல நம்பர் 1ல இருந்தாரு. நம்பர் 2 ஸ்பாட்ல வந்து சூரி வந்து அவர் சைட்ல சத்தம் இல்லாம அவர் ஒரு லெவலுக்கு போயிட்டே இருந்தாரு. ஸோ இப்போ ஹீரோ அவதாரம். ஸோ ஹீரோ அவதாரம் சந்தானம் அவர்கள் வந்து நம்பர் 1 இடத்த வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா தக்க வச்சிருந்தாரு. ஸோ இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா சந்தானம் இல்லாத தமிழ் சினிமா, காமெடி இல்லாத தமிழ் சினிமா இப்போ வரைக்கும் காமெடி பஞ்சமா தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஏன்னா அந்த லெவல்ல
ஒரு லிஸ்ட், அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாகேஷ், ஒரு கவுண்டமணி செந்தில், ஒரு விவேக், ஒரு வடிவேலு, அந்த லிஸ்ட்ல வந்து சந்தானமிடம் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இடத்துல வந்து தன்னை உட்கார வச்சிட்டாரு சந்தானம். அந்த லெவல்ல இருந்தார். ஒரு 2013, 14, 15 வந்து பீக்கஸ்ட் சந்தானம். எப்படின்னா ஒரு சந்தானத்தை போய் புக் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல்ல இருந்தார். அதில் குறிப்பா வந்து எந்த ஒரு புது ஹீரோ, ஒரு ஆர்யாவா இருக்கட்டும், ஒரு உதயநிதியா இருக்கட்டும், அதுக்கு யார் நடிச்சாலும் கூட சந்தானத்தை வச்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இடத்துல இருந்தார். அதனால வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சரி இவராலதான் படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு கூட வந்து தமிழ் சினிமால. ஸோ அதனால சரி நம்மளும் இது மேல காமெடியா நடிக்க கூடாது, முக்கியமா ஹீரோவா நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். ஸோ நம்மளாலதான் படம் ஓடுதுன்னா நம்மளும் ஏன் முழு ஹீரோவா கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்குள்ள வந்துடலாம். அதுல குறிப்பா இன்னொன்று கூட சொல்றாங்க என்னன்னா வந்து அவரோட ஜூனியர் சிவகார்த்தியன் வந்து விஜய் டிவில ஜூனியரான சிவகார்த்தியன் வந்து அவர் ஹீரோவா அவதாரம் எடுத்துறாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி காமெடியா நடிக்கிறது, நானும் ஹீரோவா நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ள தோணுச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மை நமக்கு தெரியல. ஸோ ஆனாலுமே அந்த ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பதான் ஆனிச்சு. அதுல குறிப்பா வந்து கண்ணால் எடுத்துன்னு ஆசையை வந்து அந்த ஒரு ஆசையை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தணும் கூட சொல்லலாம். ஏன்னா கண்ணால் எடுத்துன்னு ஆசையை ரிலீஸ் ஆகும்போது அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சரிங்களா, அவரோட சொந்த படம். இந்த வெற்றி தந்த உற்சாகத்துலாம் சரி இனிமே நம்ம ஹீரோவா தான் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பிளான் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அதுக்கப்புறம் நடித்த படங்கள் இந்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தில்லுக்கு துட்டு முதல்ல அது ஃபர்ஸ்ட் பாட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வேர்ல்டு வைடு ஒரு 50 crores கலெக்ட் பண்ண படம். ஸோ இந்த 50 அதுக்கப்புறம் வந்து சந்தானத்துக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ இமேஜ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா என்னன்னா அவரோட பிளஸ் என்னன்னா ஒரு காமெடியிலே போயிருவோம், ஒரு காமெடி, ஒரு ஹாரர் காமெடி, அதுக்கப்புறம் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படத்துக்கே அவர் என்டர் ஆகல. ஸோ என்னதான் ஒரு காமெடி படம் நடிச்சிருந்தாலும் அவரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம இல்லை. அதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா குலு, ஒரு ஏஜென்ட் கண்ணாயிரம், சக்க போடு ராஜா. ஸோ அந்த மாதிரி படங்கள்ல சரி நம்ம வந்து ஒரு சீரியஸான ஸ்டஃபை ட்ரை பண்ணுவோம், இந்த ஒரு காமெடி லைனை விட்டுட்டு இந்த ஸ்டஃப் பண்ணுவோம்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணாரு. ஆனாலுமே அந்த படங்கள் வெற்றி அடையல. ஸோ சந்தானத்துக்கிட்ட வந்து ஒரு சீரியஸான வேஷம் எப்போ வரும் தான் நம்மளும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வந்து இந்த டிடி கொடுத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியில அதுக்கப்புறமே அவர் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் சாரோட மன்னவன் வந்தான் நடிகோட கமிட் ஆனாரு. அதுக்கப்புறம் சர்வசுந்தரம், அது அந்த மாதிரி அந்த ஒரு சீரியஸ் ஸ்டஃப், அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஒரு படத்துலையும் நடிக்க இது பண்ணாரு. ஆனாலும் அன்பார்ச்சுனேட்லி அந்த 2 படங்களுமே வந்து திரைக்கு வரல. ஸோ சர்வசுந்தரம் எப்போ வரும்னு கூட தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ல அந்த படங்கள் மாட்டிருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருந்தா மேபி சந்தானத்தோட லெவலே இப்போ வேற மாதிரி இருந்திருக்கும்னு கூட தோணலாம். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த காமெடி லைனே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ரிலீஸ் ஆன இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் கூட அது முழுக்க ஒரு ஹாரர் காமெடி தான். அது பார்த்தீங்கன்னா பெருசா கை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டா கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால வந்து சந்தானம் வந்து அடுத்த என்னன்னா தமிழ் சினிமால சந்தானம் விட்டு போன இடம் அப்படியே தான் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அவர் பீக் காமெடி நம்பர் 1 காமெடியா இருந்தார்ல, அது அப்படியே தான் இருக்கு. அவர் திரும்ப அந்த இடத்துக்கு வந்தா பயங்கரமா இருக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து மதகராஜா. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் வந்து மதகஜ ராஜா கொடுத்த வெற்றி. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் பொட்டிக்குள்ள இருந்த படம் திரைக்கு வந்துச்சு. இந்த பொங்கலுக்கு 2025 பொங்கலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த வெற்றிக்கு வந்து ஒரு 75% காரணம் வந்து சந்தானத்தோட காமெடி தான் அந்த படத்துல. ஏன்னா அந்த படம் வந்து ஓரளவு சுமாரான படம் தான். மேபி அப்ப வந்துன்னா கூட இப்படி ஓடிக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த சந்தானத்தை அந்த காமெடிலாம் பார்த்தோன்னா நம்மளை மீறி நமக்கு அந்த ஒரு 10 வருஷம் பின்னோக்கி போன மாதிரி இருந்துச்சு. அந்த காமெடி பார்த்தா நம்மளுக்கே வந்து எதுவுமே அலுப்பு தட்டாம, எதுவுமே அவுடேட்டடா இல்லாம நமக்கே ரசிக்கிற மாதிரி அந்த காமெடி இருந்ததுனால முக்கியமா என்னன்னா காமெடியர்களோட அந்த காமெடி பஞ்சம் தமிழ் சினிமால தலை தூக்கி ஆடுது. அதனால அந்த படம் வந்து நம்மளுக்கு ரசிக்க வச்சது. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிளே போதும். ஸோ சந்தானம் மீண்டும் நீங்க காமெடியா வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதுல குறிப்பா இப்போ அடுத்த சிம்பு படத்துல காமெடியா நடிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் மேபி முழு நேர காமெடியா கூட மாறலாம். ஸோ அதே மாதிரி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சூரிய அவர்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2ஆம் நிலை ஹீரோக்களுக்கு வந்து ஆஸ்தான ஒரு காமெடியனா தான் தொடர்ந்து நடிச்சுட்டே இருந்தாரு. எல்லா படமே பாத்தீங்கன்னா சூரிய இருந்தாரு, ஹிட் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. கடைசியில வந்து சிவகார்த்தியனோட கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த ஒரு சின்ன ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட் தான் அவருக்கு. ஏன்னா வந்து அவருக்கு என்னன்னா தன்னை ஒரு ஹீரோவா அடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் தருது. நம்ம இப்படியே காமெடினாவே ஒரு நல்ல இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு தான் நினைச்சிருப்பாரு. ஆனா வெற்றிமாறனோட விடுதலை அவருக்கு வந்து வாழ்க்கையில திருப்பி போட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த படத்துல கதையின் நாயகனா சூரி தான் சும்மா சூப்பரா நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல வந்து நம்ம என்னன்னா காமெடின்னு சொல்லிலாம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த படத்தோட கதாபாத்திரமா தான் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. முதல் படத்திலே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு ஒரு 50 கோடி மேல கலெக்ட் பண்ணனால சூரிக்கு ஒரு மார்க்கெட் உருவானுச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா சூரிக்கு அமைஞ்சுது. அதே மாதிரி சூரியும் நமக்கு ஸ்ட்ரென்த் என்னன்னு புரிஞ்சுட்டாரு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து அடுத்த படமான கருடன் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அந்த கருடன் படத்துல அதுலயும் அவர் தான் கதையின் நாயகன். ஏன்னா படத்துல சசிகுமார், அதுக்கப்புறம் உன்னின் குந்தன் அவங்களாம் இருந்தாலுமே அந்த படத்துல பாத்தீங்கன்னா சூரி தான்
நம்மளை வந்து டோட்டலா ஆக்கிரமிச்சிருப்பாரு. அதுலயும் குறிப்பா வந்து கருடன்ல அந்த இன்டர்வல் சீன்ல அவர் பர்ஃபார்ம் பண்ணது பார்த்தோன்னே நமக்கு ஒரு ப்ராப்பர் வந்து ஹீரோ மெட்டீரியல்ங்கிற மாதிரி நமக்கே தோணுச்சு. த்ரூ அவுட் அந்த செகண்ட் ஹாஃப்மே பார்த்தீங்கன்னா சூரியோட பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படத்துல பேசியிருக்கோம். ஸோ அது ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் நடந்தது. அதுக்கப்புறம் வந்து கொட்டுக்காளி அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியா பெரிய வெற்றி பெறல. ஆனாலும் சூரியோட நடிப்பு அந்த படம் வந்து ஒரு விமர்சன ரீதியா ஒரு மிகப்பெரிய வெற்றியை தான் அடைஞ்சது. அப்பவே நமக்கு தெரிஞ்சிச்சு சூரி வந்து இந்த மாதிரி காமெடியனுக்கான ஒரு இல்லை, அவர் வந்து ப்ராப்பர் ஹீரோ மெட்டீரியலுக்கான ஒரு ஆளு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாமன் கூட சூரியனும் நடிகனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீனி போட்ட மாதிரி ஒரு படமா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால சூரி வந்து இப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா அவரோட உண்மையிலே அவரோட லெவல் வந்து அடுத்த லெவலுக்கு ஹீரோவா அடுத்த லெவலுக்கு போறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியுது. கண்டிப்பா வந்து Tier 2 லெவலுக்கு வந்து கண்டிப்பா Tier 2 லெவலுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஒரு நடிகர் தான் சூரி. பார்ப்போம் அடுத்தடுத்த படங்களை எப்படி செலக்ட் பண்றாரு. ஏன்னா அவர் வந்து டோட்டலா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா போறாரு, எமோஷனல் சைடு போறாரு, வெறும் காமெடி. ஏன்னா வந்து அவர் ஹீரோவா நடிச்ச படங்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் காமெடியே பண்ணல அப்படிதான் சொல்லணும். ஏன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸ் ஸ்டஃப் விடுதலையில. ஏன்னா விடுதலை கொடுத்த வெற்றி தான் அவருக்கு வந்து இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த விடுதலை மேபி தோல்வி அடைஞ்சதுன்னா மேபி திரும்ப ஒரு காமெடியாவே இருப்பாரு. அந்த ஒரு இதை பண்ணல அவரு. விடுதலை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் சூரியனும் நடிகன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான நேரமும் வந்துருச்சு. ஸோ சந்தானம் சூரி சினிமா பாதையை நம்ம பார்த்தோம். இதுல குறிப்பா நிறைய படங்கள் கூட உங்களுக்கு பிடித்த படங்கள் நான் சொல்லாம இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த படங்களை தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.